Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு லீஃப் வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். இப்போ லீஃபோட இங்க இருந்து வந்து thread எடுத்துக்கலாம். நான் silk thread double thread தான் யூஸ் பண்றேன். இப்போ இங்க இந்த எட்ஜ்ல வந்து ஒரு லாங் செயின் போடுங்க. லாங் செயின் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்மால் செயின். இப்போ அந்த செயின் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து கீழே இழுத்து மறுபடியும் ஒரு லாங் செயின், இங்கே ஒரு ஸ்மால் செயின். இப்போ இங்கே கொஞ்சம் இங்கே கீழே இறக்கி தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச் போடணும். ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின் போட்டு அதை அப்படியே இங்கே கீழே இறக்கிட்டு இங்கே ஒரு லாங் செயின், இங்கே ஒரு ஸ்மால் செயின். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே இறக்கி இங்கே ஒரு செயின் போட்டு மறுபடியும் ஒரு ஸ்மால் செயின் போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இப்போ இங்கே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து இங்கே கொஞ்சம் இப்படி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி கீழே கீழே இறங்கி இறங்கி தான் வரணும். இப்போ கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுக்கலாம். ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். இப்போ இந்த சைடு ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். நம்ம வரைஞ்ச டிராயிங்க்கு உள்ளதாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து வரணும், டிராயிங்க்கு வெளியில் வரக்கூடாது. இப்போ இங்கே ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். இப்போ இங்கே ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். அது கீழே வந்து இங்கே ஒரு லாங் செயின் போட்டுட்டு ஒரு ஸ்மால் செயின். அடுத்து இங்கே இந்த சைடில் ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். மறுபடியும் அது கீழே வந்து ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். இங்கே ஒரு லாங் செயின் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஸ்மால் செயின். அதை கீழே கொண்டு வந்து இங்கே மறுபடியும் ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். ஒரு லாங் செயின் போட்டு ஒரு ஸ்மால் செயின். மறுபடியும் அந்த செயினை திரும்ப இங்கே வந்து ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். இப்போ இங்கே ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். கேப் இல்லாமல் போடணும். இது லீஃப் ஸ்டிச்சு, கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிட்டு வரணும். இங்கே ஒரு ஸ்மால் செயின். கீழே வந்து ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். த்ரெட்டை மறுபடியும் இங்கே வந்து ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின். ஒரு லாங் செயின், ஸ்மால் செயின். இங்கே ஒரு லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின்.
லாங் செயின், ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டோன்னா போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சுற்றி வந்து அவுட்லைன் வந்து ஜரி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், இல்லை இந்த த்ரெட்டே வச்சு அவுட்லைன் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இப்போ நான் இதை வச்சே வந்து அவுட்லைன் கொடுத்துட்றேன். இப்படி கொடுக்குறப்ப நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து தெரியாது. இப்போ ஷார்ப் எட்ஜஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு செயின் அப்படிங்கிறது 2 செயின் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நீடில் வந்து அந்த சைடு திருப்புங்க. அப்போ தான் வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இந்த சைடு திருப்பிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா செயின் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்குறப்ப இந்த சைடில் தெரிகிற ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிடும். இது வந்து ஜரியில் கொடுத்தாலும் சரி, இல்லை சேம் கலர்லேயே கொடுத்துட்டாலும் ஓகே தான், அது உங்கள் இஷ்டம். இப்போ இந்த லீஃப் ஸ்டிச்சஸ் மட்டுமே வச்சு நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன், அதை காமிக்கிறேன். இதுதான் நான் போட்ட டிசைனோட ட்ராயிங். ட்ராயிங் ஃபுல்லாகவே வந்து நான் லீஃப் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். இதுதான் வந்து நான் போட்ட டிசைன். இந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த லீஃப் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த லைன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட் வச்சு சும்மா ஸ்மால் செயின் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாகவே வந்து நான் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி வந்து ஃபில் பண்ணியிருக்கிறேன். இது ஃபுல்லாக லீஃப் ஸ்டிச்சஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கிறேன். இதான் நான் போட்ட டிசைன். இந்த ட்ராயிங்கையும் இந்த டிசைனை நான் ப்ளாகில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராயிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.